வெல்கம் டு ஏஜே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண் கலனில் ஒரு பிரியாணி, ஹைதராபாத்தி நிஜாமி பிரியாணி அப்படி பல பேர் சொல்லுவாங்க. அதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து சாசிரா, ஜீரகம் மாதிரியே இருக்கும், ஆனால் ஜீரகம் கிடையாது, சாசிரா. ஸ்மெல் வேறு. இது மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலலாம். அடுத்து வழக்கம் போல் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுக்கலாம். 1 by 1 அந்த சிக்கனில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்து நல்லா கட் பண்ண கொத்தமல்லி இலை, புதினா நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கங்க, அதையும் கொஞ்சம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 400 கிராம் வெங்காயம் பொரிச்சு வச்சுருக்கேன், அதில் ஒரு 3/4 பாகம் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து பிரியாணி மசாலா போடணும். இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து வரக்கூடிய காலத்தில் போடுறேன். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 2 சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கு. அடுத்து ஒரு 50லேருந்து ஒரு 100 மில்லி தயிர் சேர்த்துக்கோங்க, 100 மில்லி சேர்த்துக்கோங்க தயிர். சாதா பிரியாணிக்கு 1/2 லெமன் தான் போடுவோம், இதில் வந்து முழு லெமன் போட்டுடலாம். ஏன்னா இந்த பிரியாணியில் தக்காளி கிடையாது, அதனால் புளிப்பு நமக்கு தேவை. கொஞ்சம் பெரிய லெமனாகவே ஒரு லெமன் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது வந்து நெய், இஞ்சி பூண்டு ஏற்கனவே போட்டுட்டோம், இஞ்சி பூண்டு நினச்சிக்கிறாங்க, அது நெய். அதுக்கடுத்து இந்த ஆனியன் பொரிச்ச எண்ணெயை ஒரு 50 மில்லிலேருந்து ஒரு 75 மில்லி வரைக்கும் ஊற்றிக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி சூப்பராக கலராக வரும். உப்புலாம் பார்த்துக்கோங்க. 1 மணி நேரம் ஊறட்டும். அடுத்து நம்ம அரிசி எடுத்து ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன், இந்த பிரியாணிக்கு பாஸ்மதி அரிசி தான் சூட் ஆகும். அதை இப்போ வந்து ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் கூட ஊறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பச்சை மிளகா, பிரியாணி இலை, அந்த சாசிராவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது ஜீரகம் கிடையாது, சாசிரா. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இதுலேயும் போட்டுக்கலாம். கொதி வந்துருச்சு. நல்லா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் சுள்ளுன்னே போட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அந்த மிக்ஸ் ஆகி வரும்போது சரியாக வரும். இப்போ வந்து அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டு ஒரு 50லேருந்து 70% தான் வேகணும். போட்டு கரெக்டாக 5 நிமிஷம் டைம், 3/4 மணி நேரம் ஊறி 5 நிமிஷம் வெந்தால் போதும். அந்த பக்குவத்தில் இப்போ வடிச்சிருங்க. அடுத்து இந்த மண் பானை, அந்த மண் கலன் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, இந்த மேரினேட் பண்ணியிருக்கு பார்த்திங்களா, அந்த 1 மணி நேரத்துக்கு மேலே ஊறி இருக்குது, அதை வச்சா போதும். இந்த இப்படியே வச்சு நீங்கள் தம் போட்டுடலாம். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் வேக வச்சுட்டு நீங்கள் போட்டாலும் ஓகே தான். தண்ணி ஊற்றாமல் லைட்டாக சூடு பண்ணிங்கனாலே வெந்துடும். ஏன்னா 1 மணி நேரம் வெந்து சிக்கன் வந்து அப்படி பஞ்சாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி லைட் சூடு வச்சு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம தம் போடுறோம். அந்த 70% வெந்த அந்த அரிசியை அப்படியே மேலே போட்டுட்டு மிச்சம் உள்ள அந்த பொரிச்ச ப்ரௌன் ஆனியனை மேலே தூவி விட்டுறலாம். அடுத்து கொஞ்சம் கலர் தேவைப்படும், அதனால் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலர் வந்து தண்ணியில் கலந்துக்கோங்க, ஆயிலில் கலந்திங்கன்னா அது கலக்காது. தண்ணியில் கொஞ்சம் கலந்துட்டு போட்டுக்கோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ண புதினா, கொத்தமல்லியும் மேலே தூவிக்கிடலாம். அடுத்து கொஞ்சமாக மேலே நெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆனோம்னா கீழே போய் அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து தம் போடுறதுக்கு ஏதாவது ஒரு மாவு, கோதுமை மாவு இல்லை மைதா மாவில் ஒரு 3/4 கப்பு மாவு, உப்பு போடாமல் சும்மா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. அது இந்த மாதிரி மேலே சீல் பண்ணிடலாம். நல்லா ஏர் டைட்டில் தம் ஆகும். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு சூட்டான ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுருங்க. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு வெயிட் வைக்க தேவையில்லை, நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறோம். அடுத்து இது இன்னொன்று சொல்கிறேன், நான் வந்து கங்கு வச்சு தம் போட போகிறேன். அதுக்காண்டி கங்கு எரிச்சு வச்சுருக்கோம். இது வந்து ஆப்ஷனல் தான், அந்தளவுக்கு இதுக்கு தேவையில்லை. இந்த பிரியாணிக்கு இந்த தம் போடக்கூடிய ஸ்டேஜ் தேவையில்லை, இருந்தாலும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. 20 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா நல்லா குக் பண்ண உடனே தம் போட்டுக்கலாம். உடனே எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் ஆற விட்டு அந்த ஏர்லாம் போனோன்னு தான் எடுக்கணும், இல்லைனா தூக்கி அடிச்சிடும் மூடி. ஃபுல் ப்ரெஷர் உள்ளே இருக்கும். இப்போ சூப்பரான டேஸ்டியான ஹைதராபாத்தி நிஜாமி பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மட்கா பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க, மண் பாத்திரத்தில் வச்சதுனால அப்படி சொல்லுவாங்க. கலன் பிரியாணி அப்படின்னு கேரளாவில் சொல்லுவாங்க. பிரியாணியில் பல வகை இருக்குது. எனக்கு அந்த பிரியாணி அடிக்கடி சாப்பிட்டு போர் அடித்ததுனால இந்த பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஆனால் ஜீரக சம்பா பிரியாணி தான் பிடிக்கும்.
இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். போர் அடிக்கும்போது இதுவும் நல்லாயிருக்கும், பிடிக்கும். நம்ம தமிழ்நாடை தாண்டி போனாலே எல்லா ஊர்லேயும் இந்த பிரியாணி தான் கிடைக்கும். அதனால் இதையும் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. ஒரு சுவையான டேஸ்ட்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு. இந்த கறியை மட்டும் கொஞ்சம் பிடிக்க விட்றாமல் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கறியெல்லாம் கலண்டுருச்சு, ரொம்ப வெந்துருச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.